பருத்தியூருக்கு இன்னொரு பேரும் உண்டு, ஆவணம் பருத்தியூர் அப்படின்னு. இங்கே பெருமாள் வந்து பிரயோக சக்கரத்தை ஏந்தின்னு இருக்கார். அதனால் ஒரு காலத்தில் கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் வீடுகளே இல்லாமல் இருந்ததுதான். ஏன்னா அந்த பிரயோக சக்கரம் ஏந்தி இருக்கிறதுன்றது வந்து பெருமாள் வந்து ஒரு அக்ரெசிவ் ஃபார்மில் இருக்கார் அப்படின்றது, அதாவது அவர் வந்து உக்ரகமாக இருக்கார் அப்படின்றதுனால யாருமே அங்கே பக்கம் வீடே கட்டிக்காமல் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. இங்கே நம்ம தனி சன்னதியில் தாயாரை பார்க்குறோம். மகாலட்சுமி தான் இங்கே தாயாராக தனி சன்னதியில் காட்சி அளிக்கிறார். தாயார் வந்து அப்படியே வேதவல்லி தாயார் மாதிரியே இருப்பாள். அதாவது திருவல்லிக்கேணியில் இருக்கும் வேதவல்லி தாயார் மாதிரியே இருப்பாள். ஏன்னா அதை மாதிரியே பண்ணி இங்கே பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி தான் இங்கே பண்ணியிருக்காளாம். தாயார் தன்னுடைய பக்தர்களோட கடன் தொல்லைகளை தீர்த்து வைக்கிறா. மொச்சை சுண்டல் பிரசாதம். இங்கே கோவில் வந்து அப்படியே வைப்ரேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இந்த இடத்துல. பட்டாச்சாரியம் அதை தான் சொல்கிறார், இந்த கோவிலில் வைப்ரேஷன்ஸை வந்து நிறைய நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு கிராமம். பெருமாள் வந்து அழகு பக்தி ஜாஸ்தி இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களில் வைப்ரேஷன்ஸ் ஜாஸ்தி தான்.